ALM ஆயுஷ், ஆயுர்வேதம், யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இப்படி ஐம்பெரும் மருத்துவமும் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடியதாங்க நம்ம ஏஎல்எம் ஆயுஷ். ஏஎல்எம் ஆயுஷில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே செக்கில் ஆட்டுற எண்ணெயாக இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், தேன், திணை இப்படி எல்லாத்தையுமே அவங்களுடைய மக்களுக்காக அவங்களே உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்கங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த செக்கில் ஆட்டுற எண்ணெயை பற்றி பேசணும் அப்படின்னா நிறையா பேர் கேட்பாங்க, எங்கள் வீடு பக்கத்துலேயே வந்து செக்கில் ஆட்டுற எண்ணெய் இருக்கே, மலிவான விலையில் கிடைக்கிது, அதுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேருக்குள்ள இந்த கேள்வி இருக்குது. ஈவன் எனக்கும் இந்த கேள்வி இருந்துச்சுங்க. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, செக்கில் ஆட்டுற எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், அது உடம்புக்கு நல்லது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து பியோரான எண்ணெயாக இருக்கும், எந்த அளவுக்கு வந்து அவங்க கொடுக்குற எண்ணெய் வந்து தரமானதாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த ஏஎல்எம் ஆயுஷ் பார்த்திங்கன்னா ஐம்பெரும் மருத்துவர்கள் இருக்கக்கூடிய ஒரே இடம். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ தரமானதாக இருக்கும். இந்த செக்கில் ஆட்டுற எண்ணெயை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ப்ராப்பராக ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறாங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம செக்கில் ஆட்டுற எண்ணெய் வாங்கினோம் அப்படின்னா அது கீழே வந்து ஒரு செடிமெண்டேஷன், ஒரு படிதல் இருக்கும். இதில் அந்த மாதிரி எந்த விதமான செடிமெண்டேஷனும் ஃபார்ம் ஆகாது. அதையும் தவிர எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம் ஒரே எண்ணெய் அப்படின்னா கொஞ்ச நாள் அந்த பாட்டிலில் வந்து ஒரு சிக்கு வாடை வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எந்த விதமான வாடையும் இதில் வராது. அதையும் தாண்டி நிறைய இடத்துல நல்லெண்ணெயில் வந்து வெல்லம் போட்டு ஆட்டுறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஏஎல்எம் ஆயுஷில் பார்த்திங்கன்னா வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி போட்டு ஆட்டி அதை ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி மக்களுக்காக கொடுக்குறாங்க. இதை ஒரு முறை பயன்படுத்தின மக்கள் எல்லாமே இதோடைய வாடிக்கையாளர்களாக ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மறுபடியும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நல்லெண்ணெயை சமையலுக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி, அதையும் தாண்டி ரொம்ப தரமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். நிறையா பேர் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் சமைச்சா வந்து கொலஸ்ட்ரால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீஃபைண்ட் ஆயிலுக்கெலாம் மாற ஆரம்பித்தாங்க. பட் இப்போது பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு மறுபடியும் நம்மளுடைய பாரம்பரியமான செக்கில் ஆட்டுற எண்ணெய்க்கு போக ஆரம்பிச்சிட்டோம். செக்கில் ஆட்டுற எண்ணெய் வாங்குறது பெருசு இல்லைங்க, அது தரமான எண்ணெயாக இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், ஏஎல்எம் ஆயுஷில் இருக்கக்கூடிய இந்த செக்கில் ஆட்டுற எண்ணெயை வாங்கி பாருங்கள், திரும்ப நீங்களும் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த நல்லெண்ணெய் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து அந்த ஃபைனஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய தரமான எள்ளை கொண்டு ஆட்டி தயாரிக்கிற இந்த நல்லெண்ணெய் மட்டும் இல்லாமல் இதில் கடலெண்ணெயும் பண்ணுறாங்க. கடலெண்ணெயும் உங்களுக்காக உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. கடலெண்ணெய் வந்து உடம்புக்கு கேடு அப்படின்னு இடைப்பட்ட காலத்தில் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு காரணம் என்னென்னா கலப்படமுற்ற எண்ணெய்களை நம்ம பயன்படுத்தவே அது நம்மளுக்கு நிறையா வந்து சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திரும்பவும் வந்து செக்கில் ஆட்டுற எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு எந்த விதமான கெடுதலும் வராது. இந்த கடலெண்ணெயை வந்து எந்த வயதினர் வேணாலும் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணி சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுலேயும் நான் சொன்ன மாதிரி வந்து ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி லேப் டெஸ்ட் பண்ணி வரக்கூடிய மக்களுக்காக கொடுக்குறாங்க. இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நார்மலாகவே பார்த்திங்கன்னா நம்ம தேடி வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான். இது வந்து முடிக்காக இருக்கட்டும், ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், இல்லை சமையலுக்காக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். அதையும் தாண்டி இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி இந்த எண்ணெய் வந்து எந்தளவுக்கு தெளிவாக இருக்குன்றதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி லேப் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதை தரமான எண்ணெயாக கொடுக்கணுன்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேங்காயிலிருந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயை தயாரித்து லேப் டெஸ்ட் பண்ணி மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து கேட்டபோது ஒரு முறை வாங்கின மக்கள் வந்து திரும்ப இதோடைய வாடிக்கையாளர்களாகவே மாறிட்டாங்க. திரும்பவும் இதை ரெகுலராக வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது உடம்புக்கு எந்த விதமான கெடுதலையும் கொடுக்காதுன்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.